இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி அவர் 2.0 அப்படின்னு ஒன்று அறிவிச்சார், 3.0 அறிவிச்சார், பிறகு 4.0 அறிவிச்சார், கடைசியில ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசிவிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தால் 3 மாதத்தில் இந்த கஞ்சா முழுவதையும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும். இன்றைக்கு போதைப் பொருள் முழுமையாக தமிழகத்திலே அகற்றப்படும். 3 மாதத்தில் கஞ்சா எங்கும் இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசு இருக்கும். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு டிஜிபி இருந்தார். அந்த டிஜிபி ஒரு அறிக்கை வெளியிட்டார், கஞ்சாவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு. நானும் நினைச்சேன், பரவாயில்ல, இந்த டிஜிபியாவது, சட்ட ஒழுங்கு டிஜிபியாவது நாம கொடுக்கின்ற குரலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி அவர் 2.0 அப்படின்னு ஒன்று அறிவிச்சார், 3.0 அறிவிச்சார், பிறகு 4.0 அறிவிச்சார், கடைசியில ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கஞ்சா ஒழிச்ச மாதிரி இல்ல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்க பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கிறவங்க தான் கஞ்சாவை விற்கிறாங்க. அப்புறம் எங்க கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, ஒன்றும் நடக்கல. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமியால எகிரி எகிரி காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா?